2025ங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய நல்ல வருடமாக அமைகிறது. குறிப்பாக புதிய முதலீடுகள் செய்வதற்கும் பழைய முதலீடுகளிலே பல நல்ல லாபங்களை கைகூட்டுவதற்கான ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். இது 7.5 சனி அப்படிங்கிற பயம் வேண்டாம், முன்னாடியே சொல்லியிருக்கேன் பழகுறேன். ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுவது அமோக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பணம் காசுகளிலே வரவுகள் அதிகரிக்கும். அதுவும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அப்போ குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 2025 ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முதல்ல அவர் தங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர பார்வையாக நேரடியாக உங்களுடைய 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்கிறார். இது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமைகிறது. அதன் பிறகு குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நேர்கதியிலே சஞ்சாரத்தை செய்கிறார். உங்களுடைய 5ஆம் பாவத்திலே மறுபடியும் 6ஆம் பாவத்திற்கு அவருடைய பயிற்சி, அதாவது சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், ருடஸ்தானம், இதுக்கெல்லாம் 6ஆம் பாவம் மிக மிக அவசியம். அந்த இடத்திற்கு மே மாதம் 11ஆம் தேதி 2025 அந்த இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிவிடுகிறார். அதனால அந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் பாவத்திலே குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காலம். குறிப்பாக 12ஆம் அதிபதி மகர ராசிக்கு குரு பகவான், அவர் 6ஆம் பாவத்திலே மறைவது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த விபரீத ராஜயோகத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கின்றார்கள். இன்னொரு பல நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நேரடியாக பார்வை 9ஆம் பார்வை அப்படிங்கிறது அதாவது பார்வை சனி பகவான் மீது படுகிறது. இந்த பார்வையினால என்ன நன்மைன்னா, 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் குறையும். 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள், பழைய முதலீடுகள், இதனால ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாதுப்பா, இதனால ஒண்ணுமே வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தும். இந்த குரு பகவானினுடைய 12ஆம் பாவத்தை அவர் 7ஆம் பாவ பார்வையாக பார்க்கிறதுனால அவருடைய 5ஆம் பாவத்தினுடைய பார்வை உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது. ஜீவனஸ்தானம் வலிமை அடைவதனாலே உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும். வேலை இல்லை என்று இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும்.